நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கும் சோயா சங்ஸும் சேர்த்து செய்கிற ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நான் க்யூபாக கட் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க. அது கூடவே ஒரு அரை கப்பு அளவுக்கு சோயா சங்ஸை நல்ல சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் 5 நிமிஷம். ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு வாணலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், கருவேப்பிலை, ஒரு ஆனியன் நல்ல பொடியாக நறுக்கி நான் சேர்த்து வதக்கிக்கிறேன். கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் சோயா சங்ஸையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு தேவையான உப்பும் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் கொத்தமல்லி